என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? ஓட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? இது செய்யணுமா? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். டுபாக்கூர் சிஎம்ஏ சொன்னீங்களே செஞ்சீங்களா என்ற இந்த பகுதியில் அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அமைச்சர்கள் அதிகாரிகள் ஆகியோரின் தேவையற்ற செலவுகள் பயணங்கள் ஆகியவை தவிர்க்கப்பட்டு அதன் மூலம் செலவினங்கள் கட்டுப்படுத்தப்படும் என்று ஒரு வாக்குறுதி தந்தீங்க. சொன்னீங்களே செஞ்சீங்களா? தமிழக அரசின் கடன் சுமை அதிகமானாலும் நீங்க கேஸ் போட்டு அந்த கேஸில் சிறைக்கு போன முன்னாள் அதிமுக எம்எல்ஏ இந்நாள் முன்னாள் திமுக அமைச்சரான செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கே போனாலும் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார். அப்போது அவர் சிறையில் இருந்தாலும் மக்கள் பணி ஆற்றாவிட்டாலும் அவருக்கான செய்த செலவுகள் என்ற ரீதியில் அந்த கணக்கெல்லாம் எந்த கணக்கு முதல்வரே? இதன் மூலம் மக்களின் கடன் சுமை தமிழ்நாட்டு அரசின் கடன் சுமைதான் ஏறியதே தவிர வேறு என்ன லாபம்? இப்படி தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சிக்கும் அரசுதான் இந்த திமுக அரசு. டுபாக்கூர் சிஎம்ஏ சொன்னீங்களே செஞ்சீங்களா? அமைச்சர்கள் அதிகாரிகள் ஆகியோரின் தேவையற்ற செலவுகள் பயணங்கள் ஆகியவை தவிர்க்கப்பட்டு செலவினங்கள் கட்டுப்படுத்தப்படும். சொன்னீங்களே செஞ்சீங்களா? மீண்டும் வேண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.